கேபி சிற்றாடையிலிருந்து பேராசிரியர் கந்தசாமியின் வணக்கங்கள், பாராட்டுக்கள். தொடர்ந்து நம்முடைய சிவில் இன்ஜினியரிங் கார்பில் வண்டிப்பேதா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து வருகின்ற நண்பர்கள் எல்லோருக்கும் நன்றிகள். நம்முடைய சேனலினுடைய பக்தி இலக்கிய வரிசையிலே அபிராமி என்ற அதியிலே நாம் இன்றைக்கு பார்க்க போவது 57வது பாடல். அடியார்கள் நம் வறுமை ஒளியே. இந்த பாடலை நாம் பாடி வழிபடலாம் என்று பெரியோர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாடலுக்கு அறப்பெருஞ்செல்வி என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறார்கள். கடந்த பாடல் ஐயனே என்று முடிந்தது. ஆகவே இந்த பாடல் ஐயனே என்று தொடங்குகிறது. ஐயன் அளந்தபடி இருநாழி கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்யும் உன்னையும் போற்றி ஒருவர் தம்பால் செய்ய பசுந்தமிழ் பாம்பாலை கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தாய் இதுவோ உண்மையொருளே என்று அபிராமிப்பட்டர் அன்னையிடம் கோபித்து கொண்டு செல்லமாக உரிமையோடு வாதாடுவதைப் போல ஒரு பாடலைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். எல்லோரும் இந்த பாடலை எளிய தமிழிலே பாடி வழிபடுவதற்கு வசதியாக தற்கால தமிழிலே எழுதிய வடிவத்தை முதலிலே நாம் படித்து பயன்பெற்றுவிட்டு அதன் பிறகு இந்த பாடலினுடைய பொருளை நாம் பார்க்கலாம். ஐயன் அளந்தபடி இருநாழி கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்யும் உன்னையும் போற்றி ஒருவர் தம்பால் செய்ய பசுந்தமிழ் பாமாலையும் கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தாய் இதுவோ உன்றன் மெய்யருளே என்று அபிராமிப்பட்டர் பாடுகிறார். இந்த பாடலினுடைய சொற்றொடர்களுக்கு முதலிலே நாம் பொருளை நாம் பார்த்து விட்டால் அதன் பிறகு இந்த பாடலினுடைய முழு பொழிப்புரையை பார்ப்பதற்கு ஏதுவாக இருக்கும். ஆகவே ஐயன் என்றால் என் தந்தையாகிய சிவபெருமான், அளந்தபடி என்றால் அளந்து தந்து அறம் செய்க என்று பணித்த வண்ணம். நாளி என்பது முகத்தளவையில் அந்த காலத்திலே நாம் தமிழ்நாட்டிலே வழக்கில் இருந்த ஒரு படி நெல் அல்லது ஒரு படி அரிசி தானியம் என்பது. ஓகே, இப்போ நம்ம 1 லிட்டர் என்று சொல்லுகிறோம். ஓகே, இந்த ஒரு படி என்பது கிட்டத்தட்ட 2 லிட்டருக்கு கொஞ்சம் அளவில் இருக்கும். செய்ய தமிழ் என்பது செந்தமிழ். செம்மை என்றால் என்பது இலக்கணங்களால் நிறைந்ததை காட்டியது. செம்மை நகரங்கள், ஸ்மார்ட் சிட்டி என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா, அதற்கான அழகான தமிழ் வார்த்தை செம்மை என்பதாகும். ஓகே, ஐயன் அளந்தபடி என்றால் என் தந்தையாகிய சிவபெருமான் அளந்து தந்து அழிக்க பணித்த வண்ணம். இருநாழி கொண்டு அண்டமெல்லாம் 2 நாழி நெல்லை கொண்டு எல்லா உலகங்களிலும் படைக்கப்பட்டிருக்கின்ற உயிர்கள் உய்ய அறம் செய்யும் அத்துணையும் பசி நீங்கி பிழைத்திருக்க அறச்செயல் செய்யும் பிராட்டியாகிய உன்னையும் வாழ வைத்தாய் உன்னையும் போற்றி ஒருவர்தம். அதே சமயம் எந்த தகுதியும் இல்லாத வேறு ஒரு செல்வரிடம் சென்று செய்ய பசுந்தமிழ் பாமாலை அவரிடமிருக்கும் சிவல பண்புகளோடு இல்லாததையும் சேர்த்து செம்மையான பசிய தமிழ் பாமாலையையும் கொண்டு சென்று புதிதாக பாடி தமிழிலே எடுத்துச் சென்று அவரிடம் உதவி கேட்க வேண்டும் என்பதற்காக அவரை நாடி சென்று குறுகி நின்று பொய்யையும் உண்மையையும் கலந்து அவரை புகழ்ந்து அடியேனை பாட வைத்தாயே மெய்யும் பொய்யும் இயம்ப வைத்தாயே இதுவோ உன்றன் மெய்யருளே. இதுவோ உன்னால் எனக்கு கிடைக்கும் உண்மையான அருள் என்று அபிராமிப்பட்டர் பாடி முடிக்கிறார். ஆகவே இதையெல்லாம் நாம் தொகுத்து பொழிப்புரையாக்கினால் என் தந்தையாகிய சிவபெருமான் அளந்து தந்து உணவளிக்க பணித்த வண்ணம் 2 நாழி நெல்லை கொண்டு எல்லா உலகங்களிலும் படைக்கப்பட்ட உயிர்கள் அத்துணையும் பசி நீங்கி பிழைத்திருக்க அறச்செயல் செய்யும் பிராட்டியாகிய உன்னையும் செந்தமிழில் பாட வைத்தாய். எந்த தகுதியும் இல்லாத வேறு ஒரு செல்வரிடம் சென்று அவரிடம் இருக்கும் சில பண்புகளோடு இல்லாததையும் சேர்த்து செம்மையாகிய பசிய பாமாலையை அவர் மேல் புதிதாக புனைந்து பசுந்தமிழில் பாடி எடுத்து சென்று பொய்யையும் உண்மையையும் கலந்து அவரையெல்லாம் புகழ்ந்து பாடி அவர் முன் குறுக்கி நின்று அடியேனை பாட வைத்தாயே இதுவோ உன்னால் எனக்கு கிடைக்கும் உண்மையான அருள்
என்று அபிராமிப்பட்டர் உரிமையோடு கேட்கிறார். அதாவது, அன்னை நீ அறம் செய்து எல்லா உயிரையும் காப்பாற்றினவள் என்று தெரிந்தும் நான் பிறரிடம் போகிறேன் என்று சொல்ல வருகிறார். நான் உடம்பு குறுகி போவது அல்லாமல் உனக்கு நிவேதனமாகவும் உயர்ந்த பொருளை, அதாவது செந்தமிழ் பைம்பாடல்களையும் கொண்டு சென்று போனேன் என்று தம்மையே இழித்து பேசிக்கொள்கிறார். நீதானே என்னை ஆட்டுவித்தாய், நீ என்னை இவ்வாறு பிறரிடம் செல்லும்படி விடலாமா? உன் அருளை நிரம்ப கொடுத்திருந்தால் நான் பலரிடம் போவேனா? அப்படி போவதற்கு நீ எனக்கு செய்த அருள் போதிய அளவு இல்லாமையே காரணம் என்று அபிராமிப்பட்டர் உரிமையோடு கோபித்து கொண்டு பாடுகிறார் என்று கீவாஜா இதற்கு சிறப்பு குறிப்புரை தருகிறார். அம்பிகையானவள் பேரருளுடையவள் என்றும் அவளுடைய அருளுக்கு பாத்திரமாகிவிட்டால் எல்லாம் அறப்பெருஞ்செல்வியால் கிடைக்கும் என்றும் பிறரிடம் போய் இறக்க வேண்டிய நிலை வராது என்றும் இதனால் ஆசிரியர் நம்ம எல்லோரும் அறிவு வைக்கிறார். ஆகவே இந்த பாடலை நிறைவு செய்வதற்கு முன்னால் மீண்டும் ஒரு முறை பாடி நிறைவு செய்யலாம். ஐயன் அளந்தபடி இருநாளி கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்யும் உன்னையும் போற்றி ஒருவர்தம்பால் செய்ய தமிழ் பாமாலையும் கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தாய், இதுவோ உன்றன் மெய்யருளே. இந்த பாடலை நாம் பாடினால் நமக்கு நம்முடைய வறுமைகளெல்லாம் நீங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த பாடலாக நாம் பார்க்க இருப்பது மேலான புகலிடம் நம் மனம் அமைதி பெற. இந்த பாடலினுடைய உட்கருத்தாக அறப்பெருஞ்செல்வி என்று சொன்னதால் தான் தென்பாண்டி நாட்டிலே அம்பிகைக்கு அறம் வளர்த்த நாயகி என்ற திருநாமங்கள் வளர்ந்து வருகின்றன. ஆகவே அடுத்த பதவிக்காக காத்திருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். வணக்கம்.